வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்க நடவடிக்கையின் போது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது என எம்பி பேட்டி. சிவகங்கையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியவர், மக்கள் மீது முழு நம்பிக்கை வைத்தே இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் என்றும் கூறினார். பாஜகவினர் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் பெற வைப்பது ஜனநாயக படுகொலை என்ற கார்த்திக் சிதம்பரம், நெல்லை காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் கொலை சம்பவத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது என்றும் அது தனிநபர்கள் மீது உணர்ச்சி வசப்பட்டு நடைபெறும் குற்ற சம்பவம் என்றும் கூறியவர், இதனை அரசு தடுக்க முடியாது என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தென்னிந்தியாவில் அதிக இடங்களை பிடிக்கும் என்றவர், தமிழகத்தில் இந்திய கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் உறுதிபட சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். கோடநாடு ஒரு ஊர் இருந்ததும் இந்த கோடநாட்டில் ஒரு சிறப்பு விருந்தாளி அங்கு சென்று தங்கியதும் தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள். அரசியல்வாதிகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு, அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை பேலன்ஸ் செய்வாங்க. அப்படி பேலன்ஸ் செய்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையான அரசியல்வாதிகள், உண்மையாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் தரக்கூடியவர்கள். நான் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் எதையுமே செய்வது கிடையாது என்று சொல்பவர்களை நான் என்றும் நம்புவது கிடையாது. ஒரு தேர்தலுக்கு பின்னர், ஒரு கடுமையான பிரச்சாரத்துக்கு பின்னர் ஓய்வுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும் கொடைக்கானல் முதலமைச்சர் செல்வது தவறு கிடையாது. முதலமைச்சர் அங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் சென்று அவ்வப்போது தங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இதுக்கு எந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் கோடை வெயிலை குறைக்கணும், உலக நாட்டில் எல்லாருக்கும் குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு போனால் தான் முயற்சி செய்யலாம் இல்லையே. அதி நட்சத்திர வெயிலை குறைப்பதற்கு எனக்கு தெரிந்து எந்த யுக்தியும் இல்லை. உங்களுடைய நேயர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை என்னிடம் இமெயிலில் சொல்லுங்கள். அதை எங்களுடைய அரசாங்கம் வந்தவுடன் அதில் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக இளைஞர் மத்தியில் போதை பஞ்சாப்ல அதிகம் இருக்குது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு பல பக்கத்துமே கம்ப்ளைண்ட் ஆகுது. இது ஒரு சமுதாய பிரச்சனை, இது ஒரு சமுதாய பிரச்சனை, இது சமுதாய பிரச்சனை. இந்த பிரச்சனையை முதல்ல சப்ளையை கட்டுப்படுத்துவது ஒரு யுக்தி. அது மட்டுமல்லாமல் கவுன்சிலிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவர்களுக்கு உபதேசங்களை கொடுத்து அதுக்கு ரீஹாபிலிட்டேஷன், இதை ஒரு நோயாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அது நோயாக பார்த்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை கொடுக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அமைப்பதற்கான நிதியை குறைத்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கவுன்சிலிங் சென்டர்களை நிறைய அதிகப்படுத்த வேண்டும். அதே வேளையில் சப்ளையையும் தடுக்க வேண்டும். சப்ளையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த துறைமுகத்திலே அது இறக்குமதி ஆகிறது, அந்த இறக்குமதியில் இருந்து எப்படி மற்ற மாநிலங்களுக்கு வருகிறது என்பதெல்லாம் பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் இரண்டு வகையாக இதை கையாள வேண்டும். ஒன்று, சப்ளை சைடை கட் பண்ண வேண்டும், அதற்காக சப்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வச்சிருக்காங்கன்னா பத்தாது, அதற்கு நிதி நிறைய ஒதுக்க வேண்டும். நான் சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நானே ஒரு கேள்வியாக பாராளுமன்றத்தில் நான் கவனித்திருக்கிறேன். ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள் மத்தியில் இருக்கும் அரசாங்கம். கூட்ட வேண்டும். நாட்டாவில் 3 தலைமுறைகளாக குடிநீர் பிரச்சனையை அவதிப்படுறாங்க. அரசியல்வாதியை வரது கிடையாது, ஓட்டு கட்சி கூட கேள்விப்பட்டேன். நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் கூறியிருக்கேன். அவர்களை விசாரித்து எனக்கு எதிராக அறிக்கை தெரியாது, என்ன பண்ண முடியுன்றதை எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். தமிழகத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களில் தேர்தல் நடந்துருக்கு. நடக்கின்ற தேர்தல் ஜனநாயக முறையில் தான் நடக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் கமிஷன் என்னை பொறுத்தவரை நடுநிலையாக இல்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதுதான் என்னுடைய கருத்து. முதல்ல இந்த தேர்தலையே இந்த 2 மாதம் நீட்டிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 5 கட்டமாவோ 7 கட்டமாக நடக்கணும்னா 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு கட்டத்தை நடத்தியிருக்கோம். இது பிரதம மந்திரி அவர்களுடைய டிராவல் மேனேஜர் கிட்ட அவருடைய டிராவல் ஷெட்யூலை கேட்டு அவர் ஊர் ஃபுல்லாக எப்படி டிராவல் பண்ணலான்றதுக்கு சௌரியத்துக்காக பண்ணியிருக்காங்க. 2வது, அவர்களுடைய அவதூறு பிரச்சாரம், அவருடைய பொய் பிரச்சாரத்தின் மீது நாங்கள் எவ்வளவு புகார்களை கொடுத்தாலும் அது மீது பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி, இந்தியாவிலே பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியோட கணக்குகளை முடக்கியிருக்கிறார். அதனால் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இந்த தேர்தல் நடக்கல. ஆனால் மக்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் விசாரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு
தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட, அந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. அதே போல் சிவகங்கையிலும் எங்கள் கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட எனக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவகங்கை தொகுதியில் 85,023 பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சாரத்தின் போது எனக்கு நேரடியாக தெரிந்தது பெண்களுடைய ஆதரவு, பெரும்பாலான ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கு தான் இருந்திருக்கிறது என்பது எனக்கு என்னுடைய பிரச்சாரத்தில் தெரிந்தது. அதுவும் இந்த தேர்தலிலே, இந்த முடிவுகளிலே பிரதிபலிக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். தேர்தலில் வந்து நிறைய வாக்காளர்கள் பேர் நீக்கம் செய்யப்பட்டு பரவாயில்ல இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து தான் டிலீட் பண்ணணும். இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையாக டிலீட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்குதுன்னா அடுத்த தடவையும் பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னு யாரும் போய் செக் பண்ணுறது கிடையாது. என் பேர் லிஸ்ட்டில் இருக்கணும்னா அவங்க வந்து ஆமாம் என் பேர் எப்போவுமே லிஸ்ட்டில் இருக்கும். ஒரு தேர்தலில் சப்போஸ் 2021 அசம்பிளியில் போட்டிருந்தாங்கன்னா 2024 என் பேர் கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் எல்லாம் இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு நோட்டீஸ், அதாவது அது கண்டிப்பாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கு கால அவகாசம் கொடுத்து அதில் வந்து யாரும் வந்து அப்பீல் பண்ணாத பொழுது தான் நீக்க வேண்டுமே தவிர நோட்டீஸ் கொடுக்காமல் இனிமேல் எந்த பெயரையும் நீக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வெளியுறவு கொள்கையில மாற்றம் இருக்கும். நிச்சயமாக. இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலையில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் நம்மளுடைய அண்டை நாடுகளோடு நல்ல உறவு கிடையாது. இந்தியாவை பற்றி வடநாடுகளுக்கு கூட ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இந்தியாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் கொள்கையெல்லாம் இன்னும் குறை சொல்கிறார்கள். இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்றால் பல நாடுகளோடு இராஜாங்க ரீதியான உறவுகளை இன்னும் நாம் மேம்படுத்த வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய கௌரவத்தையோ நம்மளுடைய நிலைப்பாட்டையோ ஒரு துளியும் விட்டு கொடுக்காமல் அதே வேளையில் அண்டை நாடுகளோடு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியுடைய எண்ணம். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் சொல்லி பாகிஸ்தான்ல தொழில் நடத்தப்படுவதாக பிரதமர் குற்றம் சொல்லியிருக்காங்க. இவருக்கு 10 வருஷம் பிரதமராக இருந்தவர், நான் இதை செய்தேன், இதற்காக எனக்கு வாக்களியுங்கள், இதை செய்ய போகிறேன், எனக்கு இதற்காக வாக்களியுங்கள் சொல்லாம உங்கள் வீட்டில் 2 எருமை இருந்தால் ஒரு எருமையை தூக்கி யாருக்கோ கொடுத்துருவாங்க. பாகிஸ்தானில் தொழுகை செய்யலாம், அவர் மாமிசம் சாப்பிட்றாரு, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தாலியை அறுத்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவர் வகுக்கும் பதவிக்கு அழகில்லாத வகையில் அவர் பிரச்சாரம் செய்வது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. நான் வந்து நேரடியாக பார்த்தது தமிழ்நாடு, கர்நாடகாவில் ஒரு 3 நாள் போயிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதிகமான சீட்டுகளை தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இதை தான் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். கர்நாடகாவில் 101% வெற்றி பெறும் பாஜக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா சொல்லியிருக்காரு. 101% வெற்றி பெற ஒரு சீட்டு 101% எனக்கு புரியல. எடியூரப்பா சொல்லியிருக்காரு. அவங்க கட்சி வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சியோட இது எதிரொலிக்காது, பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல, ரேவண்ணா கைது எதிரொலிக்காதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து 3 நாள் கர்நாடகாவில் இருந்த தேர்தல், முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது 3 நாள் இருந்தேன் கர்நாடகாவில். அங்கே இருந்து எங்களுடைய கட்சி மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். முதல் கட்டத்தில் நடந்த 14 தொகுதிகளிலே கணிசமான தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். 2ஆம் கட்டம் நாளை நடைபெறவிருக்கிறது. அதிலும் கணிசமான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கேயுமே அரசாங்கம் வந்த பின்னர் அவர்கள் கொடுக்கும் கேரண்டி, அதாவது இந்த இலவச பஸ் போன்ற நலத்திட்டங்கள் மகளிரிடம் பெரிய வரவேற்பு வந்திருக்கிறது. நல்ல வரவேற்பு. கர்நாடகாவிலும் காங்கிரஸ் கட்சியுடைய நலத்திட்டங்கள் மகளிரிடத்தில் பெரிய வரவேற்பு. காங்கிரஸ் இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு வந்து பத்திரிகை மூலமாக தான் எனக்கு விவரங்கள் தெரியும். முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அதை வந்து அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கடிதம் வந்து உண்மையான கடிதமாக என்று விசாரிக்க வேண்டும். இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. இதுவரை மர்டர் ஆஃப் கெயின், மர்டர் ஆஃப் பேஷன், இதை எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தினார் என்றால் அதை அரசாங்கம் தடுக்க முடியாது.
கொடுத்தல் வாங்கல ஒருத்தருக்கு ஒரு பகை வந்து அதில் ஒரு தாக்குதல் நடந்தால் அது அரசாங்கம் தடுக்க முடியும். ஆனால் மத கலவரம், இனக்கலவரம், இல்லை இரண்டு தரப்புக்கு இடையே ஒரு வேறு ஏதோ நீண்ட நாள் பகையினால் ஒரு கலவரம் நடந்தால் அதை வந்து அரசாங்கம் தடுக்கலாம். தனிநபர்களுக்குள்ளே நடக்கும் விவகாரங்கள் அது வந்து இந்த கிரைம் ஆஃப் பேஷன், கிரைம் ஆஃப் கெயின், இதெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியாது. அதை தீர விசாரித்து அதோடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கத்தால் முடியும். அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய டீமுடைய நியூஸ் சேனலுடைய ரிப்போர்ட் வந்து இதே அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு கையில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால ஒரு கட்சியின் வேட்பாளரையே வாபஸ் மட்டும் செய்ய வைக்கல, அவரையே கட்சியிலே சேர்த்துடுறாங்க. ரொம்ப வருத்தம். இந்தூர்லேயும் சூரத்திலையும் நடந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் பார்க்கிறேன். அந்த சம்பவங்கள் கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான், அதை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் பின்னடைவுனா என்ன சூழல் அந்த பின்னடைவு நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதனால் அவர்கள் கையில் அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கின்றன, அவ்வளவு யுக்திகள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட யுக்திகளை அவரை கையில் வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த இந்தோரில் இருக்கிற வேட்பாளர் மீது அப்போ தான் ஒரு கிரிமினல் கேஸ் போடுறாங்க. கிரிமினல் கேஸ் போட்டு ஏற்கனவே ஒரு கிரிமினல் கேஸ் ரொம்ப நாளாக இருக்குது, அதில் இன்னும் 2 செக்ஷனை ஆட் பண்ணுறாங்க. அந்த அழுத்தத்தை அவரால் தாங்கிக்க முடியல. உடனே அவர் வந்து அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவில் போய் சேர்கிறார். சூரத்தில் இருக்கிற வேட்பாளருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தார்கள் என்று தெரிய வேணும். அழுத்தம் கொடுக்கிறாள். இப்போ காந்தி நகரில் கூட நான் பார்த்தேன் 16 சுயேட்சை வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றிருக்கிறாள் செய்தியை படித்தேன். அதனால் இந்த மாதிரி அழுத்தங்கள் நிறையா கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தம்.